பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தொடர்ச்சியா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில ஆவியில நம்ம ரொம்ப எளிமையா இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் நமக்கு கிருபையினால பரிசுத்தாவினுடைய கனிகளையும் வரங்களையும் கொடுத்திருப்பார். அந்த சமயத்துல நம்முடைய ஆவியில நம்ம ரொம்ப எளிமையா இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்துல எளிமையா இருக்கணும். ஒரு சில நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா வீணா கழிச்சிடறோம். எப்படின்னா, எனக்கு தரிசனம் பார்க்க வரம் கொடுத்திருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி வெளியே சொல்லி தூற்றி கொண்டு இருக்கிறோம். இல்ல அப்படின்னா கர்த்தர் காண்பித்த தரிசனத்தை வைத்து நம்ம எதுக்கு முதல்ல ஆண்டவர் தரிசனம் காமிக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறார் சொப்பனத்தின் வாயிலையோ இல்ல ஜெபத்திலையோ அப்படின்னா அதை வைத்து நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி. ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா உடனே கர்த்தர் எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதுக்காக நம்ம காமிக்கல, அதை வைத்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணுங்கிறதுல ஒரு திட்டம் இருக்கு. அதுக்காக தான் ஆண்டவர் தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை காட்டிலும் பற்பல பாஷை, அதாவது அந்நிய பாஷை, அது எதுக்கு அப்படின்னா கர்த்தரோடு தேவனோடு இடைப்பட்டு பேசுவதற்கு, தனிப்பட்ட முறையில பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அபிஷேகத்தையும் நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிடறோம், ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுறோம், பந்தா பண்ணிக்கிறோம். அது தவறு. தயவு செய்து நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஆவியில ரொம்ப எளிமையா இருக்கணும். எனக்கும் பற்பல பாஷை தெரியும். நிறைய பேர் ரொம்ப கேஷுவலா பேசுறத நான் பார்க்கிறேன் சர்ச்சில், ஒரு சில இடங்கள்ல. அந்நிய பாஷை வரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து உங்க ஆவியில நீங்க எளிமையா இருந்தாதான் கர்த்தர் உங்க மூலமா மையப்பட முடியும். எதற்கு இந்த ஆவியானவர் அப்படின்னா உங்களாலும் என்னாலும் கர்த்தர் மையப்படுவதற்கு தான் இந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரே தவிர வேற எதற்கும் அல்ல. பிரியமான ஜனமே, தயவு செய்து ஆவியில எளிமையா இருங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஃபுல் வீடியோல இருக்க பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.